ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக இப்போ புதுசா 2025ல ரிலீஸ் ஆகின அன்டில் டான்ங்கிற ஒரு வெறித்தனமான ஹாரர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன். எலே ஆறுச்சாமி, இந்த மாதிரி படம்லாம் எப்படிலாம் உனக்கு கிடைக்குது, சூப்பரா இருந்துச்சுல அப்படி நீங்க இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்கு ஒர்த்து. அதுவும் இந்த படத்தோட கதைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து காணாம போன அவளோட தங்கச்சியை தேடி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு மர்மமான வீட்டுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸோட வரா. அப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்த நம்ம பசங்க எல்லாருமே மாநாடு படம் மாதிரி டைம் லூப்ல வேற மாட்டிக்கிறாங்க. அதுவும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம பசங்களை இப்ப போட்டு தள்ளுறதுக்காக பேய்கள் மான்ஸ்டர்னு ஏகப்பட்டது சுத்திட்டு இருக்கோம். சோ அதுகிட்ட இருந்து நம்ம பசங்க எல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா, கடைசியா அவங்களுக்கு என்னதானே ஆச்சு அப்படிங்கறத பயங்கர ட்விஸ்டோட காமிச்சிருக்காங்க. சோ அதனாலே அந்த படம் உங்களுக்கு 1000% பிடிக்கும்னு நான் கேரண்டி தரேன். சரி, இதுக்கப்புறமா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா அந்த படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு ஒரு டனல்ல இருந்து வெளியே வர்றதுக்காக போராடிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த பொண்ணோட பேர் தான் மெலனி. அப்படி இந்த பொண்ணு எதுக்காகடா அந்த டனலை விட்டு வெளியே போகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, இவளை வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு மான்ஸ்டர் ஒன்னு வந்துட்டு இருக்கும். சோ அதை வந்து இவ மூஞ்சிலே மிதிச்சு அட்டாக் பண்ணி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அந்த டனலை விட்டு எஸ்கேப் ஆகி ஒரு வழியா மேல வந்துடுறா. அப்படி வந்ததுமே நல்ல வேலை நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே அப்ப அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததுமே இந்த மெலனி பொண்ணு ப்ளீஸ் எதுவும் பண்ணிராத, இதுக்கு மேல என்னால சாக முடியாது அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. ஆனா அதை கொஞ்சம் கூட இறக்கங்கொணாலாத அந்த மாஸ்க் போட்ட ஆளு என்ன பண்றானா, அவங்க கிட்ட இருந்த கோடாரிய வச்சு இந்த மெலனி பொண்ணை குத்தி அந்த இடத்துல கொடூரமா கொல்றான். அதுக்கப்புறம் அப்படியே சீன் கட் பண்ணிட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு கார் ஒண்ணு போயிட்டு இருக்கத காமிக்கிறாங்க. அப்படியே அந்த காருக்குள்ள பார்த்தா கிளாவர்னு ஒரு பொண்ணு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஸ்டார்டிங் சீன்ல மெலனின்னு ஒரு பொண்ணை பார்த்திருப்போம்ல, அந்த பொண்ணோட அக்கா தான் இந்த கிளவர். அது மட்டும் இல்லாம இவ தாங்க நம்ம படத்தோட ஹீரோயினே. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இப்ப எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, காணாம போன அவளோட தங்கச்சி அந்த மெலனியை தான் தேடி போயிட்டு இருக்காங்க இந்த கார்ல. அதுவும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் இதே கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க. இதுல இந்த ஜாப்பனீஸ் பொண்ணுமா இருக்கா இல்லையா, இவளோட பேர் தான் மேகன். அப்புறம் இங்க இன்னொருத்தன் ப்ளூ கலர் ஜீன்ஸ் ஜாக்கெட் போட்டிருக்கான் இல்லையா, இவனோட பேர் மேக்ஸ். அதுவும் இந்த மேக்ஸ் பயபுல வேற யாரும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டா இருந்திருப்பான். ஆனா இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு வந்த கருத்து வேறுபாடால பிரிஞ்சு போயிருக்காங்க. கூடவே இந்த காரோட ஃப்ரண்ட் சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க. இதுல வெறப்பா இருக்கான் இல்லையா, இவனோட பேர் ஆபில். அப்புறம் அவனோட லவ்வர் பேர் வந்து நீனா. சோ நம்ம இவங்களை சிம்பிளா லவர் பையன் லவர் பொண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அதுவும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்ன சந்தேகம்னா, இவ்வளவு வருஷமா நம்ம வந்து ஹீரோயினோட தங்கச்சியை தேடிட்டு இருக்கிறோம். ஆனா அவ இன்னும் வரைக்குமே நமக்கு கிடைக்கலன்னா என்ன அர்த்தம், உயிரோட இருக்கால இல்லையா தானே அர்த்தம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் கேட்டதுமே பயங்கரமா கோவப்பட்டு, என்னப்பா என்னோட தங்கச்சியை பார்த்தா நீங்க பேசிட்டு எனக்கு நல்லா கேக்குது, இங்க பாருங்க என்னோட தங்கச்சி ஒன்னும் இன்னும் செத்துலாம் போகல, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கிறா, அவ கடைசியா எங்க போனான்னு க்ளூ நமக்கு கிடைச்சனாலதான் இப்ப நம்ம இந்த காட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். சோ அதனால எப்படி என்னோட தங்கச்சியை நான் காப்பாத்திருவேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் கடைசியா நம்ம ஹீரோனோட தங்கச்சி மெலனி வந்து நம்ம ஹீரோனுக்கு அனுப்பின ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து காமிக்கிறாங்க. அப்படி அவ கடைசியா அனுப்பின வீடியோல ஏதோ பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிற ஹார்லிங்கிற ஒரு கடை பக்கத்துல வச்சுதான் வீடியோ எடுத்து அனுப்பியிருப்பா. அந்த கடையோட லொகேஷன் கண்டுபிடிச்சு இப்ப நம்ம ஹீரோயினும் அவளோட கேங் வந்துடுறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு வந்ததுமே இந்த மேகன் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றானா, எல்லாரும் என்னோட கையை பிடிங்க, நான் வந்து என்னோட மந்திர சக்தி யூஸ் பண்ணி உன்னோட தங்கச்சி எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை வந்து சுத்தி இருக்கிற எல்லாருமே வேண்டா வெறுப்பா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மேகன் பொண்ணுக்கு வந்து இந்த மந்திர சக்தி, இந்த பிளாக் மேஜிக் இது மேலாம் நம்பிக்கை அதிகமா உண்டு. சோ அதனாலதான் இவ வந்து இப்படி பண்றா. ஆனா இதை சுத்தி இருக்கிற நம்ம பசங்க யாருக்குமே அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஏதோ சொல்றாள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கை கோத்து அவ சொல்ற மாதிரி பண்ணும்போது அப்ப சடனா ஹார்ன் அடிச்சுட்டு ஒரு டக்கு வர, டக்குன்னு இவங்க எல்லாரும் கையை விட்டுறாங்க. பார்த்தா பயப்படலைங்க, நடு ரோட்ல இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன வண்டி போகணுமா இல்லையா என்ன அப்படின்னு இந்த ட்ரக் டிரைவர் வர திட்டிக்கிட்டே இந்த இடத்த விட்டு போகிறான். அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றானா, அவளோட தங்கச்சி வந்து கடைசியா இந்த கடை பக்கத்துல தானே வந்திருப்பா, அங்க போய் விசாரிக்கலாம்னு சொல்லி அவன் மட்டும் தனியா உள்ள போகிறா. சோ இதை வந்து இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த மேக்ஸ் பார்த்ததுமே அவனும் அப்படியே அந்த கடைக்குள்ள போகிறதுக்காக ஓடி போகிறான். ஆனா அப்படி அவன் போகிறத வந்து இந்த லவர் பொண்ணு தடுத்து, ஏன்டா நீ ஆல்ரெடி ஹீரோயினை வந்து ரொம்ப இப்படி கண்ட்ரோல் பண்ற காரணத்தால தான் உன்னை வந்து அவ பிரேக்கப் பண்ணிட்டா, இதுலயே உங்களோட ரெண்டு பேரோட காதல் முடிஞ்சு போச்சு, அப்படி இருந்தும் நீ இன்னும் இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறா. அப்ப அத நேரம் கட் பண்ணிட்டு இப்ப நம்ம கடைக்குள்ள வந்து நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அப்போ அந்த கடையை ஒரு தொப்பி போட்டு நல்லா தாடி வளர்த்துட்டு ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருல, இவரோட பேர் வந்து ஹில். இவர்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவளோட தங்கச்சியோட போட்டோ காமிச்சு, இவளோட பேர் வந்து மெலனி, இவ என்னோட தங்கச்சி, அவ கடைசி இந்த கடைக்கு தான் வந்தா, அதுக்கப்புறம் காணாம போயிட்டா, உங்களுக்கு இவள தெரியுமா, ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ என்ன மன்னிச்சிருமா, என்னோட கடைக்கு வந்து நிறைய கஸ்டமர் வருவாங்களா, அதனால எனக்கு வந்து இந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து ஞாபகம் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி க்ளோர் பள்ளத்தாக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு வரவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து காணாம போயிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்குது. வேணும்னா நீங்க அங்க போய் செக் பண்ணி பாருங்களேன், அவங்களோட தங்கச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு
இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் ஐடியா கொடுக்க, அப்ப அதே நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸை காமிச்சா அந்த இடத்துல இந்த லவர் பையன் இருப்பான்ல, அவன் வந்து பயங்கர கோவமா, ஏன்டா நம்ம ட்ரிப் என்ஜாய் பண்றதுக்காக இப்படி கார் எடுத்துட்டு வந்தா இந்த ஹீரோன் வந்து கிறுக்குத்தனமா அவளோட தங்கச்சியை வந்து தேடுன்னு சொல்லி இப்படி நம்மள பாடாப்படுத்திட்டு இருக்கிறாள. ஆல்ரெடி ஹீரோனோட தங்கச்சி காணாம போன விஷயம் தெரிஞ்சதுமே அவளோட அம்மா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வருஷத்துல இறந்து போயிட்டாங்க. சோ அதனால அவ சோகமா இருக்க கூடாது, நம்ம அவளை ட்ரிப்புக்கு கூப்பிட்டு வந்தா இப்படி பண்றாளடா அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்ப. அதை கேட்ட அந்த மேகனும் அந்த லவர் பொண்ணும், ஏன்டா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டும் தான் இருக்கிறோம், நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும், ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து, நான் உள்ள அந்த கடையோட ஓனர் கிட்ட பேசினேன், அவர் பக்கத்துல ஏதோ குளோர் பள்ளத்தாக்குன்னு ஏதோ இருக்குதான், அங்க போனா என்னோட தங்கச்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, வாங்கல நம்ம அங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்களோட கார் எடுத்துட்டு அந்த குளோர் பள்ளத்தாக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இவன் எங்க இருந்துடா வந்தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இடியும் முன்னலோட மழை வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. சோ இதனால வண்டி ஓட்டிட்டு போகிற அந்த லவர் பெண்ணும், டே எனக்கு கண்ணே சரியா தெரிய மாட்டேங்குதுடா, என்ன இப்படி மழை பெய்யுது அப்படின்னு அவனும் புலம்பிக்கிட்டே வண்டி ஓட்ட. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மழை டக்குன்னு நின்று இவங்க வந்து ஒரு தனி வீட்டு பக்கத்துல அப்படியே கார்ல வராங்க. அப்படி விசித்திரமா இருக்கிற இந்த இடத்த பார்த்ததுமே நம்ம பசங்க காரை விட்டு இறங்கி, என்னடா நடக்குதுங்க, எப்படி திடீர்னு மழை நின்னுச்சு அப்படின்னு சுத்தி பார்த்தா இப்ப இவங்க நின்னுட்டு இருக்கிற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுத்தமா மழையே பெய்யல. ஆனா அவங்க வந்த வழி இருக்குல்ல அதுல பாத்தீங்கன்னா பயங்கரமா இடியும் முன்னலுமா மழை வந்து பொழந்து எடுத்துட்டு இருக்குது. சோ இதெல்லாம் ஒரு இயற்கையோட அதிசயம் இல்லையா? இத பார்த்ததுமே இந்த லவர் பையன் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறான். சோ அப்பா தான் அவன் நோட் பண்றான், அவனோட போன்ல வந்து சுத்தமா சிக்னலே இல்ல. உடனே தான் நம்ம மத்த பசங்களும் செக் பண்ணி பார்த்தா அவங்களோட போன்லயும் சிக்னலே இல்ல. அப்ப அதே இடத்துல இந்த வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு கல்ற இருக்கத இந்த மேகன் பொண்ணு பார்த்து, எவன்டா அப்படி வீட்டுக்கு வெளியே கல்ற வைப்பான், என்னடா வீடு இது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த இந்த லவர் பொண்ணும், சரி நான் அந்த வீட்டுக்குள்ள போய் யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கிறேன் அப்படின்ட்டு இந்த லவர் பையனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீட்டுல ஒரு பையலையும் காணோம். என்னடா வீட்டுக்குள்ள ஆளைய காணோம், என்ன வீடு இது அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு இருந்தா அப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு மணல் கடிகாரம் இருக்குது. இதை இந்த லவர் பொண்ணு லவர் பையன்லாம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்க. அப்ப அதே வீட்டுக்குள்ளதான் இந்த மேகன் பொண்ணு வந்து இந்த கண்ணாடியில அவளோட மூஞ்சியெல்லாம் பார்த்து நம்ம அழகா இருக்கமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. இப்படி எல்லாம் வீட்டுக்குள்ள அலப்பறை நடந்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ எப்படி மழை ஒரே இடத்துல அடிக்கி பக்கத்துல அடிக்காம இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த மலை பேர் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி தெரியுது. சோ இதை நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே அவளோட தங்கச்சி தான் வந்திருக்கா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே பேர் அந்த மலையில வந்து அப்படியே ஓடி உள்ள போகிறா. இதை நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த மேக்ஸ் பார்த்துட்டு, ஏன்டி எங்கடி மலைக்குள்ள நினைச்சிட்டு போற, இங்க நெல்லு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த சூரியன் இருக்குல்ல அது வந்து அப்படியே மறைய ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே இந்த மேக்ஸ் பாய் போல இதுக்கப்புறம் சரிபடாது, நம்ம ஹீரோனை போய் கூப்பிட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்ட்டு அவனும் அந்த மலைக்குள்ள நனைஞ்சு வந்து நம்ம ஹீரோனை வந்து அப்படியே டச் பண்ண உடனே அந்த இடத்துல அப்படியே மலை பேர் வந்து ஸ்டாப் ஆயிருது. கொஞ்சம் தள்ளி மட்டும் மழை பெஞ்சிட்டு இருக்குது. சோ இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததுமே இது எப்படிதான் நடந்துச்சுன்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம மீதி பசங்க இருக்கிற வீட்டுக்குள்ள வராங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த லவர் பொண்ணு இருக்கால, அவ வந்து இந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல குளோரி பள்ளத்தாக்குங்கிற ஒரு புக்கை வந்து பாக்குறா. அதாவது ஒரு பெரிய நோட்டு மாதிரி இருக்குது. சோ அதை வந்து ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் உள்ள வந்தா என்ட்ரில சைன் போடுவாங்கல்ல, சோ அதே மாதிரி நிறைய பேர் உள்ள வந்த சைன் மட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த லவர் பையன் இருக்கால, அவனும் அந்த வீட்டை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு போர்டு மேல வந்து நிறைய மக்கள் காணாம போன மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்குது. அதே மிஸ்ஸிங் போஸ்டர்ல நம்ம ஹீரோனோட தங்கச்சி அந்த மெலனியோட போட்டோவும் ஒட்டி இருக்குது. சோ இதெல்லாம் நம்ம ஹீரோன் வந்து அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு தோன்றது என்னதுன்னா, என்னோட தங்கச்சியோட சிக்னேச்சர்ல அந்த என்ட்ரி நோட் புக்ல எழுதி இருக்குது அப்படின்னா என்னோட தங்கச்சி கடைசியா இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறா, அதுக்கப்புறம் தான் காணாம போயிருக்கிறா அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும்போது இந்த லவர் பொண்ணு வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த மணல் கடிகாரத்தை காமிச்சு, இதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது இது வந்து ஆன் ஆகி இல்ல, இது வந்து தலைகீழ அப்படி ஆஃப் ஆகி தான் இருந்துச்சு, ஆனா இதை இப்ப யாரோ ஆன் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இந்த வீட்டோட ஜன்னல் வழியா வெளியே வந்து பார்த்தா இப்ப இவங்க ஒரு கார்ல வந்திருப்பாங்க, அந்த காரை வந்து காணோம். உடனே அச்சச்சோ காரங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த வீட்டை விட்டு தள்ளி மழை பெஞ்சிட்டு இருக்கும்ல அந்த இடத்துல வந்து மழையில நனைஞ்சுக்கிட்டே அந்த கார் நின்றுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த காரோட ஹெட்லைட் ஆன் ஆகி இன்ஜின் வேற வந்து அப்படியே யாரோ ஆக்சிலேட் பண்ற மாதிரி உரும்பிக்கிட்டே இருக்குது. இதை நம்ம பசங்க பார்த்துட்டு அப்படியே பயத்துல வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்போ இந்த லவர் பையனும் இந்த லவர் பொண்ணு மட்டும் அப்படி ஜன்னல் வழியா அவங்களோட காரை பார்த்துட்டே இருக்க. அப்ப அதே நேரம் இந்த ஹீரோயின் மேக்ஸ் அப்புறம் அந்த மேகன் பொண்ணுன்னு அவங்களாம் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் கீழே அப்படியே நடந்து வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரேடியோ இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அது மூலமாவது யார்ட்டையாவது பேச முடியுதா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த மேகன் பொண்ணு என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா சிக்னல் வந்து சுத்தமா கிடைக்கவே மாட்டேங்குது. ஆல்ரெடி அவங்களோட போனுக்கும் சுத்தமா சிக்னல் இல்லையா. அப்ப அந்த இடத்துல ஒரு லேண்ட்லைன் இருக்கும், அதையும் எடுத்து ஹீரோயின் வந்து செக் பண்ணி பார்த்தா அதுலயும் சுத்தமா சிக்னலே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இதே பேஸ்மெண்ட்ல சாதாரண ஜன்னல் வந்து செவுத்துக்கு சைட்ல தானே இருக்கும், ஆனா இது வந்து டாப் சீலிங்ல வந்து ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு விண்டோ வந்து செட் பண்ணி இருக்குது. இதை அந்த மேக்ஸ் வந்து விசித்திரமா
ஓரமா பாத்துட்டு இருக்கிறான். அப்ப அதே நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த லவர் பையனையும் லவர் பொண்ணையும் காமிச்சா அவங்க வந்து ஜன்னல் வழியா அப்படி காரை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப வந்து இந்த ஹால் பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்து கேக்குது. இந்த சத்தம் கேட்டதுமே இந்த லவர் பையன் வந்து நீங்க இரு, நான் போய் உள்ள போய் என்ன சத்தம் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் இந்த இடத்த விட்டு அப்படியே போகிறான். ஆனா அவன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுது. ஆனா அந்த பையன் இன்னுமே இந்த இடத்துக்கு திரும்பி வரல போல. சோ அதனால அந்த லவர் பொண்ணு நம்மளோட ஆள் எங்க போய் தொலைஞ்சான், ஏதோ சத்தம் வருதுன்னு பக்கத்துல போனா இவ்வளவு நேரம் ஆயும் ஆளை காணுமே அப்படின்ட்டு அவனோட ஆளோட பேரை வந்து கூப்பிட்டுட்டே போகிறான். ஆனா சுத்தமா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. உடனே அவளே கோவத்துல அப்படி ஹாலுக்கு வந்து அப்படியே லைட் ஆன் பண்ணி பார்த்தா நம்ம ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மாஸ்க் போட்ட ஒருத்தனை பார்த்திருப்பான்ல, அந்த பையன் கோடாரியை வச்சு கொடூரமா இந்த லவர் பையனை கொலை பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறான். இத பார்த்து இந்த லவர் பொண்ணு அப்படியே ஷாக் ஆகி முடிச்சிட்டு இருக்கும் போது உடனே இந்த மாஸ்க் கலர் கோடாரி எடுத்து அடுத்து இந்த லவர் பொண்ணை கொலை பண்ண போகிறான். இதனால அவளும் வழியில கத்துறா. அப்படி அவ கத்துற சத்தம் இந்த பக்கம் பேஸ்மெண்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோனோட கேங்குக்கு கேக்குது. உடனே இந்த மேக்ஸ் பைப்புல நான் என்ன பிரச்சனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் போகும்போது தான் அவன் நோட் பண்றான் அந்த இடத்துல அந்த கொடூரமான அந்த மாஸ்க் மேன் வந்து கோடாரியோட சுத்திட்டு இருக்கிறான். அவ்வளவுதான் அந்த பைப்புல அந்த கொலைகாரனை பார்த்ததுமே ஓடி வந்து இந்த விஷயத்தை பத்தி நம்ம கேங் கிட்ட சொல்ல உடனே மிச்சம் இருக்கிற 3 பேரும் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா நீங்க எங்க ஒளிஞ்சிருந்தாலும் உங்களை விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மாஸ்க் மேனுமே கோடாரியோட பேஸ்மெண்ட் கீழே வந்து சுத்திட்டு இருக்கிறான். ஆனா அவன் இப்படி திரும்பி நின்று இவங்களை தேடிட்டு இருக்கிறத பார்த்த இந்த மேக்ஸ் பைப்புல ஒரு சேர் எடுத்துட்டு வந்து இந்த மாஸ்க் மேனை வந்து அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அந்த பைப்புலைக்கு எதுவுமே ஆகல. அவன் என்ன பண்றானா அவன் கையில இருக்கிற ஒரு கத்தி எடுத்து இந்த மேக்ஸோட கண்ணுலயே சொருவி அவனை அந்த இடத்துல கொடூரமா கொன்னுறான். அவ்வளவுதான். இதெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு மூச்சு கூட விடாம அப்படியே அமைதியா இருக்கிறா. கூடவே இந்த பக்கம் இந்த கபோர்ட்ல வேற இந்த மேகன் பொண்ணு என்ன பண்ணு தெரியாம ஒளிஞ்சிட்டு இருப்பாளா. சோ அதனால அவளும் பயத்துல அப்படியே நடுங்கிட்டு இருக்க. இந்த சத்தம் கேட்டதுமே அந்த இடத்துக்கு இந்த மாஸ்க் மேன் வந்து நம்ம மேகனை பிடிச்சு அந்த தரையிலேயே போட்டு பயங்கரமா அடிச்சு நம்ம ஹீரோனோட கண்ணு முன்னாடியே கொடூரமா கொன்னுறான். அவ்வளவுதான். ஹீரோனும் அவ கையில இருக்கிற கத்தி எடுத்துட்டு உடனே வந்து இந்த மாஸ்க் மேனை குத்துறா. ஆனா அப்பவும் பாருங்களேன் இந்த பயபலிக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. சோ இதனால இதுக்கப்புறம் இவங்கிட்ட போராட முடியாது நினைச்சுக்கிட்ட நம்ம ஹீரோனும் அப்படியே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி இந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியே ஓடி போகிறா. அப்படி ஓடி போகும்போதுதான் தூரத்துல ஒரு பொண்ணு நிக்கிறத பாக்குறா. பார்த்தா அது நம்ம ஹீரோனோட தங்கச்சி மாதிரியே தெரியுது. சவலை பார்த்ததுமே தங்கச்சி நீதானா அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அவளோட முதுகுலயே இந்த கோடாரியை வச்சு அந்த மாஸ்க் மேன் வந்து குத்தி கொன்னுறான். அவ்வளவுதான். கடைசி நம்ம ஹீரோனும் நம்மளும் சாக போறோம்டா அப்படின்னு நினைச்சிட்டே கண்ணை மூடும் போது அதே நேரம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த மணல் கடிகாரமும் அப்படியே ஃபுல்லாமே மண் வந்து கீழே விழுந்துருது. சோ அப்படி விழுந்ததுமே இந்த மணல் கடிகாரத்துல இருக்கிற மெக்கானிசம் மூலமா மறுபடியும் இந்த மணல் கடிகாரம் வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஓட ஆரம்பிச்சிருது. அப்படியே இந்த மணல் கடிகாரம் திரும்பி ஆன் ஆனதுனால இந்த லவர் பொண்ணு, இந்த லவர் பையன் மேகன், அப்புறம் மேக்ஸ், அப்புறம் நம்ம ஹீரோயின் செத்து போன எல்லாருமே திடீர்னு உயிரோட வந்துடுறாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்து போனாங்களா அந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் இருக்குது. கூடவே இந்த லவர் பொண்ணு இருக்கல்ல, அவ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னகுட்டி அந்த என்ட்ரி நோட் புக்ல வந்து முத தடவை சைன் போட்டிருப்பா. அதே மாதிரி 2வது தடவை அந்த நோட்ல சைன் போட்ட மாதிரி பதிஞ்சு இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம கேங் எல்லாருமே இப்ப மொத்தமா ஒண்ணு கூடி ஆமா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்துச்சே அது என்ன கனவா இல்லையா, அதுவும் வந்தா ஒருத்தருக்கு தானே வரணும், எல்லாருக்குமே அது ஞாபகம் இருக்குதுன்னா அப்போ அது கனவு இல்ல, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு உங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு மிஸ்ஸிங் போர்டு பார்த்துருப்பாங்கல்ல, அந்த போர்டில் இவங்களோட போட்டோஸ் எல்லாம் மிஸ்ஸிங்கிற மாதிரி ஒட்டி இருக்குது. அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் தலையே சுத்த ஆரம்பிச்சிருது. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது ஒண்ணுமே இவங்களுக்கு சுத்தமா புரியல. அப்ப குழப்பத்துல இந்த லவர் பொண்ணுமே இங்க பாருங்க, வெறும் 10 நிமிஷத்துக்கு முன்னக்கூட்டி தான் ஒரு மாஸ்க் போட்டவன் என்னோட கண்ணு முன்னாடியே என்னோட லவ்வரான அந்த லவர் பையனை வந்து கொலை பண்ணான். நான் அதை பார்த்தேன். ஆனா பாருங்க அவன் என்னையும் கொன்னதுக்கு அப்புறம் நான் இப்போ இதே வீட்டுல திரும்ப வந்திருக்கிறேன். நம்ம என்ன ஏதோ டைம் லூப்ல வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் டோர் வந்து கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே இவங்களும் என்னையதான் சொல்லி பயந்துகிட்டே வந்து பார்த்தா காத்துல தான் அந்த கதை வந்து அப்படியே மூடி திறந்துட்டு இருக்கும். சோ இதனால இவங்களும் அந்த என்ட்ரன்ஸ் டோர் கதவெல்லாம் அப்படியே லாக் பண்ணி என்னத்தையோ வச்சு அடைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்பன்னு பார்த்து இவங்க வீட்டோட கதவுக்கு வெளியே நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்டதுமே மத்த எல்லாருமே ஜன்னல் வழியா வெளியே பார்த்தா அங்க வெளியே யாருமே நின்ன மாதிரி தெரியல. ஆனா வெளியே ஹீரோயினோட தங்கச்சி குரல்ல இருந்து என்ன உள்ள விடுங்க, என்ன வீட்டுக்குள்ள விடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு கெஞ்சற சத்தம் கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அப்படியே கதவை திறக்கலான்னு போறா. ஆனா ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் தடுத்துங்க பாருங்க, ஜன்னல் வழியா வெளியே பார்க்கும்போது கூட யாருமே நின்ன மாதிரி தெரியல. சோ இப்படி இருக்கச்சுல வெளியே போறது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை தடுத்துட்டு இருக்கும்போது அப்ப வீட்டுக்கு வெளியே நம்ம ஹீரோனோட தங்கச்சி அப்படியே அலறிக்கிட்டே டக்குன்னு அவளோட சத்தம் வந்து நின்னுருது. சோ இதனால பயந்து போன நம்ம ஹீரோனும் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா சரிப்படாது, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கதவெல்லாம் திறந்துட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோனோட தங்கச்சியும் இல்ல, யாருமே இருந்த மாதிரி தெரியல. என்னடா இங்க இருந்தா சத்தம் வந்துச்சு ஆனா யாருமே இல்லையே
இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப இவங்க இருக்கிற வீட்டுக்கு எதிர்த்தாப்ப இன்னொரு ஒரு சின்ன வீடு மாதிரி வந்திருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த வீடு இல்ல, ஆனா இப்பதான் அந்த வீடு வந்திருக்குது. சோ இதே இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம ஹீரோனை அப்படியே இழுத்துக்கிட்டு அந்த எதிர்த்தாப்ப இருக்கிற வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருது. அது மட்டும் இல்லாம அதே ஃபோர்ஸ் நம்ம ஹீரோனோட மத்த கேங்க அவங்களோட பழைய வீட்டுக்குள்ளே அடிச்சு தள்ளிடுது. அப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த செகண்ட் வீட்டை காமிச்சா அவளும் இப்பதான் மெல்ல மெல்ல மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு பாக்குறா. பார்த்தா அவளுக்கு எதிர்த்தாப்பதான் இந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மாஸ்க் போட்டு உருவத்தை பார்த்திருப்பான்ல, அது போட்டிருக்கிற நிறைய மாஸ்க் மெனிக்கன் வந்து அந்த இடத்துல நிறைய இருக்குது. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே பயப்படுறா, என்னடா நடக்குதுங்க, எல்லாமே விசித்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி பார்த்தா அதே வீட்டுல ஒரு வயசான பாட்டி வந்து ஒரு ஆக்சிஜன் டியூப் மூலமா மூச்சு வாங்கிக்கிட்டு ஒரு டிவில வந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த குளோரி பள்ளத்தாக்குல வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் போல இதுக்கு முன்னகுட்டி. சோ அதை பத்தி வந்து நியூஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த பாட்டி வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்க அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் வந்து இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதான் அப்படின்ட்டு இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் கதை வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அது வந்து சுத்தமா ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சோ இந்த சத்தம் வந்து இந்த வயசான பாட்டி கேட்டதுமே, என்னடி இந்த வீட்டுல இருந்து நீ தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா, இங்க பாரு நீ இந்த வீட்டை மட்டும் இல்ல இந்த குளோரி பள்ளத்தாக்கு விட்டு தப்பிச்சு போகவே முடியாது. அதுக்கு ஒரே வழி நீ இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா உயிரோட தப்பிக்கணும், அப்படி இல்லனா நீயும் எங்குள்ள ஒருத்தரா மாறிடுவ அப்படின்னு புரியாத புதிராவே பேசிட்டு இருக்க. அப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த மேக்ஸ் பயப்புள்ளே தான் காமிக்கிறாங்க. அவன் தான் நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு. அந்த பயப்புள்ள என்ன பண்றானா நம்ம ஹீரோனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு அந்த முதல் வீட்டை விட்டு அப்படியே வெளியே வந்து டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டை பார்த்து வந்துட்டு இருப்பான். ஆனா அதே நேரம் அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த வயசான பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோனை அடிச்சு போட்டு கீழே தள்ளி அவங்க கிட்ட இருக்க இந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து நம்ம ஹீரோனோட மூக்குல தூக்கி வச்சிடறாங்க. சொந்த காத்த வந்து நம்ம ஹீரோயின் சுவாசிச்சதுமே இந்த பாட்டியோட ஆவி வந்து நம்ம ஹீரோனோட உடம்புக்குள்ள போயிருது. அப்ப அதே நேரம் இந்த மேக்ஸ் பைப்புல இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றானா நம்ம ஹீரோனை காப்பாத்தணும்னு இது தெரியாம இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த ரெண்டாவது வீட்டுக்குள்ள அப்படியே உள்ள போகிறான். அப்ப அதே நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த லவர் பையனை காமிச்சா அவன் இந்த லவர் பொண்ணு கிட்ட, இங்க பாரு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்னு போறோம்னா கண்டிப்பா நம்ம செத்து போயிரும். சோ அதனால நம்ம இப்ப என்ன பண்றோம்னா என்னோட கார் எடுத்துட்டு நம்ம இந்த இடத்தை விட்டு அப்படியே தப்பிச்சு போகணும்னு அப்படின்னு அவன் பேசி இந்த லவர் பொண்ணோட மண்டைய கழுவி அவங்க ரெண்டு பேரும் வேக வேகமா இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து இந்த கார் எடுத்துட்டு அப்படியே தப்பிச்சு போகிறதுக்காக அப்படியே அந்த மலைக்குள்ள போகணும். அப்ப இவங்களை அட்டாக் பண்றதுக்கு பெரிய ஜெயின்டிக்கா ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்னு வருது. சொத பார்த்ததுமே இவங்க பயந்துகிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து அந்த வீட்டு பக்கத்திலே வந்துடுறாங்க கார்ல. அப்படி இவங்க வந்து அடுத்த செகண்ட்லயே பார்த்தா அந்த மாஸ்க் மேன் இருக்கான்ல, அந்த பயப்புல கோடாரியோட வந்து இந்த லவர் பையனையும் லவர் பொண்ணையும் கொடூரமா கொன்னுறான். அதே நேரம் இந்த பக்கம் இந்த மேக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோனை தேடி அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்தா அந்த இடத்துல ஒரு சேர்ல வந்து ஒரு பொம்மை மட்டும் உட்கார்ந்து இருக்கும். அந்த சேர் வந்து தானா ஆடிட்டு இருக்கும். இவனும் என்னடா இது பொம்மை உட்காந்து சேர் ஆடுது அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து மாஸ்க் போட்டு வந்து நிப்பா. இதை அந்த மேக்ஸ் பார்த்துட்டு ஏன்டி நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வயசான பாட்டி வந்து இந்த மேக்ஸை கொடூரமா அந்த இடத்துல கொலை பண்ணிருது. அப்படி கொன்னதோட நிப்பாட்டாம சைக்கத்தனமா நம்ம ஹீரோயின் அப்படியே இந்த வீட்டை விட்டு வெளியே வர அப்ப அந்த மாஸ்க் மேன் வந்து நம்ம கேங்கோட காரை ஓட்டிட்டு வந்து நம்ம ஹீரோனை இடிச்சு அவளையும் கடைசியா கொடூரமா கொன்னுறான். இதனால என்ன ஆகும், மறுபடியும் அந்த மணல் கடிகாரம் வந்து ரொட்டேட் ஆகி ஆன் ஆகி மறுபடியும் செத்து போன நம்ம கேங்ல இருக்கிற எல்லாருமே உயிரோட வந்துடுறாங்க. சோ அதனால நம்ம பசங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லா கதையுமே ஸ்ட்ராங்கா வந்து லாக் பண்ணிட்டு ஒரு பாத்ரூம்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, இப்படின்னா அந்த சூனியக்காரி கிளவி வீட்டுக்குள்ள போகும்போது அவ என்கிட்ட என்ன சொன்னானா, நீங்க வந்து நைட்டுக்குள்ள உயிரோட தப்பிக்கணும், இல்லைன்னா நீங்களும் எங்கள்ல ஒருத்தனா மாறிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொன்னா. சோ அதனால நம்ம நைட்டுக்குள்ள சாகாம உயிரோட தப்பிக்கணும் போல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போதுதான் எங்களுக்கும் தெரியுது நம்ம வந்து ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்டோம்னு. சோ அதனால நம்ம நைட்டுக்குள்ள சாகாம ஃபுல்லா உயிரோட இருக்கணும்னு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த லவர் பையன் வந்து பயங்கரமா தண்ணி தாங்க எடுக்குதுன்னு அந்த பாத்ரூம்குள்ள இருக்கிற ஒரு தண்ணி பைப்ல வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணி பிடிச்சு கொடுக்குறான். சோ இதை பார்த்ததுமே நம்ம பசங்க மத்த பேரும் டே எங்களுக்கும் தண்ணி தாங்க எடுக்குதுடா எங்களுக்கும் குர்றா அப்படின்னு சொல்லி வாங்கி குடிக்கிறாங்க. அப்பதான் அந்த மேகனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து அவ கேட்கிறா, ஆக்சுவலி இந்த ஹீரோனோட தங்கச்சி இந்த இடத்துல மாட்டியிருந்தானா அவளும் இப்ப நம்மள மாதிரி உயிரோட நம்ம கூட தானே சுத்திட்டு இருக்கணும், ஆனா இப்ப நம்ம கூட இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், அவளுக்கு வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. சோ அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு இந்த லவர் பையன் இருக்கான்ல அவனுக்கு வந்து பயங்கரமா இருமல் வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனா அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருமல் எடுக்க. இதை நம்ம பசங்க எல்லாம் பார்த்துட்டு டே உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி இருமுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு அவன் வந்து என்ன ஆகுறானா இரும்புகிட்டே பயங்கரமா வெடிச்சு செத்து போகிறான். இதை நம்ம பசங்க பார்த்து அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கும் போதே அப்ப அந்த இடத்துல இருந்து இந்த லவ்வர் பொண்ணுமே அவளுமே வெடிச்சு செத்து போகிறா. அதுக்கப்புறம் தான் மீதி உயிரோட இருக்கிறவங்களுக்கு தெரியுது, ஐயோ தண்ணியை குடிச்சனாலதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அப்ப அந்த இடத்துல இருந்த மேகனுமே அப்படியே வெடிச்சு செத்து போகிறா. இப்ப கடைசியா உயிரோட இருக்கிறது இந்த மேக்ஸும் நம்ம ஹீரோயின் மட்டும்தான். ஆனா என்ன இந்த மேக்ஸ் பை போலையும் நம்ம ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே வெடிச்சு அவனும் செத்து போகிறான். அவ்வளவுதான். இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் அப்படியே தலை சுத்தினாப்ப அந்த இடத்துல அப்படியே படுத்துக்க. அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து யாரோ விசில் அடிச்சுட்டு வர மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அப்படி யாரா அங்க வர
யாரான்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துக்கு தாடியோட ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்டார்டிங் சீன்ல இவங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை தேடி ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட வந்திருப்பாங்கல்ல, அந்த கடையோட ஓனர் தான் இந்த இடத்துல வந்து நின்னு, என்ன ஹீரோயின் நீ இந்த போட்டியில ஈஸியா விளையாடாம ஜெயிச்சிடலாம் நினைச்சியா? அது எப்போதுமே நடக்காது, நீ ஏதாவது பண்ணி இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு வழியை பாரு, ஆனா அது நீ நினைச்ச அளவுக்கு ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனோட தலை வெடிச்சு அவளும் கொடூரமா செத்து போகிறா. அப்படி அவ செத்து போன அடுத்த செகண்ட்லயே மறுபடியும் அந்த மணல் கடிகாரம் ரொட்டேட் ஆகி மறுபடியும் ஆன் ஆகிருது. சோ இதனால என்ன ஆகும், மறுபடியும் நம்ம கேங் வந்து திரும்ப உயிரோட வந்துடுறாங்க. அதுவும் நம்ம கேங்குக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. டே தலை வெடிச்சுலாம் செத்து போகிறோம், எப்படியாவது நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகணுமா, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புலம்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த வீட்டை சல்லடை போட்டு தேடி பார்க்கும்போது அவளுக்கு வந்து நிறைய ஐடி கார்டு வந்து கிடைக்குது. அந்த ஐடி கார்டுல அந்த பெட்ரோல் பங்கோட ஓனரோட ஐடி கார்டும் கிடைக்குது. அதை நல்லா கிளியரா பார்க்கும்போது தான் இவளுக்கு தெரியுது அந்த கடைக்காரர் வந்து ஒரு டாக்டர் போல. சோ இதுல இருந்து நம்ம அவரை டாக்டர்னே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வேற ஒண்ணு கிடைக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் நியூஸ் என்ன போட்டுருக்குதுன்னா, இந்த குளோர் பள்ளத்தாக்குல வந்து ஒரு மிகப்பெரிய மைனிங் வேலை வந்து ஒன்று நடந்திருக்குது. ஸோ அப்படியே அந்த மைனிங் கம்பெனி வந்து மிகப்பெரிய ஹோல் வந்து இந்த பூமியோட மையப்பகுதி அளவுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால இந்த குளோர் பள்ளத்தாக்கு ஊர்ல மிகப்பெரிய ஆக்சிடென்டா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீடுகளுமே பூமிக்கு அடியில் போகிற மாதிரி ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. இந்த சம்பவத்தினால 1100 மக்கள் வந்து கொடூரமா அந்த ஊர்ல வந்து செத்து போயிருப்பாங்க. அதுலயும் கொஞ்சம் பேர் வந்து அந்த ஆக்சிடென்ட்ல வந்து பொழைச்சிருப்பாங்களா, உயிர் பொழைச்சிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து அந்த டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாருங்கிற மாதிரி நியூஸ்லயும் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மேக்ஸ் பைபிள் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு டேப் ரெக்கார்ட் கிடைக்குது. உடனே அவன் வந்து அதை போட்டு டிவில போட்டு பார்த்தா அதுல வந்து ஒரு வீடியோ பிளே ஆகுது. அதாவது அந்த சைக்கோ டாக்டர் இருக்கான்ல, அவன் இந்த மைனிங் அட்டாக்ல வந்து நிறைய பேர் உயிரோட பொழைச்சிருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து பயங்கரமா ரிசர்ச் பண்ணி அவங்களை கொடுமைப்படுத்தி இருப்பான். அது என்ன மாதிரி ரிசர்ச்னா, அவன் போட்ட ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா அவன் ரிசர்ச் பண்ற இந்த மனிதர்களோட உடம்பே மொத்தமா மாறி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சு அவங்களோட பழைய பற்கள்லாம் கீழே விழுந்து புதுசா ஷார்ப்பான பற்கள்லாம் முளைச்சு கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் நைட்டுக்குள்ளேயே அவங்க ஜாம்பி மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டரா மாறிடுறாங்க. சொல்லப்போனா பசியில ரத்த வேட்டைக்காக மனிதர்களை கொன்னு சாப்பிடுற அளவுக்கு ஒரு கொடூரமான மான்ஸ்டராவே மாறிடுறாங்க முழுசா. சோ இதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மேகன் பொண்ணு சொல்றா, இங்க பாருங்க எனக்கும் இந்த மான்ஸ்டர் மாதிரியே புதுசா பற்கள்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. கூடவே இந்த மேக்ஸை பாருங்க, அவனுக்கும் நகம் வந்து அந்த மான்ஸ்டர் மாதிரியே முளைக்க ஆரம்பிக்குது பெருசா. அது மட்டும் இல்லாம என்னோட தலைமுடியெல்லாம் உதிர ஆரம்பிக்குது. அப்பனா நம்மளும் இந்த நைட்டு செத்து செத்து பழைக்கும் போது அந்த மான்ஸ்டர் மாதிரியே எவால்வ் ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ரூம்ல இருக்க ரேடியோல வந்து அந்த சைக்கோ டாக்டர் வந்து பேசுறான். என்ன பசங்களா, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டீங்க போல, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. சரி எனக்கு புரியுது, உங்களுக்கு வந்து இந்த வீட்டை விட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்னு ஆசை, அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். இப்போ உங்க கேங்ல 5 பேர் இருக்கீங்க, அதுல ஒருத்தர் வந்து அவங்களோட உயிரை வந்து தியாகம் பண்ணணும். அப்படி பண்ணா மீதி 4 பேர் உயிரோட இந்த இடத்த விட்டு சேஃபா போகலாம். ஆனா அதை நீங்க பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும், நீங்களும் மத்த மான்ஸ்டர்கள் மாதிரியே மாறிடுவீங்க, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இந்த லவர் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சுயநலமா அப்ப யாராவது ஒருத்தர் வந்து நம்ம தியாகம் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இந்த லவர் பொண்ணு, ஏன்டா அப்போ உன்னோட உயிரை நீ தியாகம் பண்ணிரு, நாங்க மீதி 4 பேரும் உயிரோட அப்படி இந்த இடத்த விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல உடனே அவனும் வாயை மூடிட்டு அமைதியாயிடுறான். அப்ப அந்த நேரம் அங்க இருக்கிற டிராயருக்கு அடியில வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மேப் கிடைக்குது. அப்படி அவ்வளவு பெரிய மேப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கும் தெரியுது, சரி அப்ப நம்ம இருக்கிற இந்த வீடு வந்து இந்த ஊர்ல நடந்த ஆக்சிடென்ட் மூலமா மணலுக்கு அடியில புதஞ்சிருக்குது போல. அப்ப அந்த டனலுக்கு போகிறதுக்காக நமக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு வழி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவர் பொண்ணு என்ன பண்றானா, அவ வந்து இந்த வீட்டுல இருக்கிற ஒரு கதை ஓபன் பண்ணி பார்த்தா அது வந்து டனலுக்குள்ள போகிறதுக்கான வழி போல. ஆனா அந்த வழி பாக்குறதுக்கே ரொம்பவே கொடூரமா இருக்குது. அதனால அவ பயத்துல வந்து கதவை அப்படியே லாக் பண்ணிக்கிறா. சரி இப்ப என்னதான் பண்ணி தொலைறது அப்படின்னு நம்ம குரூப் வந்து பயங்கர டிஸ்கஷன்ல இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது, பேசாம நம்ம அந்த சைக்கோ டாக்டர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம்னா அது மூலமா நம்ம அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது வழி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோன் அந்த சைக்கோ டாக்டரோட ஐடி கார்டு எடுத்து அதை அந்த மேப்போட ஒப்பிட்டு பார்த்தா சாண்டேரியம்ங்கிற ஒரு ரிசர்ச் சென்டர்ல தான் இந்த சைக்கோ டாக்டர் வந்து இந்த மக்கள் எல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சொந்த இடத்துல தான் அந்த பைப்புல ஒளிஞ்சிருப்பான், நம்ம அந்த இடத்துக்கு போனா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிடா. சோ அதனால அவ இப்ப என்ன பண்றானா, அந்த ரேடியோல வந்து அந்த டாக்டருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி, இங்க பாருங்க உங்களுக்கு ஒரே ஒருத்தர் தானே சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நான் வந்து என்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்றேன், ஆனா அதுக்கு முன்ன கூட்டி நான் உங்களை நேருக்கு நேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த சைக்கோ டாக்டருமே பரவாயில்ல தைரியமான பொண்ணை தானே இருக்கிற, சரி வா நான் அந்த காட்டு பகுதியில் தான் சுத்திட்டு இருக்கிறேன், அதுவும் உன்னோட தங்கச்சி கூட தான் சுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சியை காப்பாத்தி ஆகணும்னு கொடுகுடு இந்த வீட்டை விட்டு வெளியே அப்படியே ஓடி போகிறா. இதை பார்த்த நம்ம பசங்க
பசங்களும் நம்ம ஹீரோனை தடுக்கலான்னு பார்க்கும்போது அப்ப அந்த சுயநலமான அந்த லவர் பையன் இருக்கான்ல அவன் வந்து இவங்களை போக விடாம அப்படியே பிடிச்சுக்கிறான். இந்த கேப்ல நம்ம ஹீரோன் வந்து அப்படியே அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. அவ்வளவுதான். இப்ப இந்த பசங்க போட்டு இந்த லவர் பையனை பயங்கரமா கிழிக்கிறாங்க. ஏன்டா அப்படி சுயநலமா இருக்கிறிய, உன்னால ஹீரோன் வந்து இப்ப செத்து போக போறாடா, நமக்காக அவ செத்து போக போறா அப்படின்னு பயங்கரமா திட்ட, அதுக்கு அவனும் ஏ நிறுத்துங்கடா, என்ன அவ தங்கச்சி தேடி போகதானே நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். சோ ஒரு வகையில இது எல்லாத்துக்குமே காரணம் அவதான். அவ வந்து நமக்காக செத்து போய் இப்படி உயிர் தியாகம் பண்றதுலாம் நல்லதுதான். அது மூலமா நம்ம வந்து உயிரோட தப்பிச்சு போகலாம் இந்த இடத்த விட்டு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சுயநலத்துக்கு உச்சமா அவன் பேச, அவ்வளவுதான். இதனால பயங்கர காண்டான இந்த லவர் பொண்ணு அந்த இடத்துல இருந்த ஒரு கோடாரி எடுத்து இந்த பயபுலையோட முதுகுலயே ஒரு சொருவிடுறா. அவ்வளவுதான். இதனால அந்த பயபுல பொத்துன்னு கீழே விழ, இது அந்த ஆலெக்ஸும் மேகனும் அப்படி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த லவர் பொண்ணும், என்ன எங்க லுக்கு, நீங்க போய் ஹீரோனை எப்படியாவது காப்பாத்துங்க, அவன் மட்டும் அவளோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டானா நம்ம வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவோம் தான், ஆனா எப்படி நம்மளோட ஃப்ரெண்டை வந்து நம்மளால இழக்க முடியும், போய் அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அனுப்பிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த மாஸ்க் போட்ட மேன் வந்து கோடாரி மூலமா இந்த லவ்வர் பொண்ணையும் இந்த லவ்வர் பையனையும் அந்த இடத்துல கொன்னுறான். பத நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோனை பார்த்தா அவன் இந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாள்ல, அதாங்க இந்த சைக்கோ டாக்டர் இருக்கிற இடத்த பார்த்து அவ போயிட்டு இருப்பா. அப்படி போகும்போது இந்த விலங்குகள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக வச்சிருந்த ஒரு டிராப்ல வந்து இவளோட கால் வந்து வசமா மாட்டிக்க, இதனால அவளும் பயங்கர வழியில கத்துறா. அது மட்டும் இல்லாம அந்த டிராப்ல வேற சங்கிலி வந்து மாட்டி வச்சிருக்கும் போல. அது மூலமா அந்த சங்கிலி யாரும் இழுக்கிற மாதிரி தெரியுது. இதனால இவளும் பயத்துல அப்படியே கத்துறா. அப்ப அதே நேரம் இந்த பக்கம் கட் பண்ணிட்டு மேகனையும் மேக்ஸியும் காமிச்சா, அவங்க ரெண்டு பேரும் ஹீரோனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே அப்படி தேடி போயிட்டு இருக்கும் போது அப்ப அவங்கள வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்றதுக்காக துரத்த ஆரம்பிக்குது. சோ இதனால இவங்களும் பயத்துல அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்கும் போது அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேல ஒரு ஜன்னல் இருக்கும்ல, அந்த கண்ணாடியில வந்து நம்ம மேகன் வந்து பொத்துன்னு விழுந்துடுறா. அவ்வளவுதான். அவளோட வெயிட் தாங்க முடியாம அந்த கண்ணாடி உடஞ்சு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு அடியிலே இப்ப இந்த மேகன் மட்டும் விழ, அவளை எப்படியாவது காப்பாத்தணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்ஸ் பைபிளையும் எட்டி பார்த்தா அப்ப அந்த பேஸ்மெண்ட்குள்ள இருக்கிற டனல் பாதை வழியா இந்த மேகனை ஏதோ ஒரு உருவம் வந்து காலை பிடிச்சு இழுத்துட்டு போகுது. இதை பார்த்து அந்த மேக்ஸ் பைபிளையும் சரி மேகனை தான் காப்பாற்ற முடியல, ஹீரோனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடி எப்படியோ நம்ம ஹீரோனை வந்து கண்டுபிடிச்சிடறான். அதுவும் அவளோட காலில் வேற இப்படி இந்த ட்ராப் வேற மாட்டி இருக்கும்ல, சோ அதை வந்து அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு கடத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வர்ற மாதிரி தெரியுது. அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோனோட தங்கச்சி. சரி ரைட்ரா, தங்கச்சி வந்துட்டா, அந்த இடத்த விட்டு நம்ம போயிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோன் நினைச்சுக்கிட்டு நம்ம தங்கச்சியோட மூஞ்சியை உத்து பார்த்தா இப்போ அவன் முழுசா மான்ஸ்டரா மாதிரி நின்றுட்டு இருக்கா. அதுவும் பாருங்களேன், அவன் வந்து இப்ப நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணலான்னு வர வராளா. இதை அந்த மேக்ஸ் பைபிள பார்த்ததுமே நம்ம ஹீரோன் காலில் இருக்கிற அந்த ட்ராப்பை கலத்தி அதை அந்த தங்கச்சி பொண்ணு மான்ஸ்டர் மூஞ்சில வந்து மாட்டி விட்டுட்டு இவங்க வந்து இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஒரு சுரங்கத்து பக்கத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் மேக்ஸ் சொல்றான், இப்படி நீ தனியா உன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட உயிரை விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த மான்ஸ்டர் எல்லாம் கொண்டிருக்கும் கண்டிப்பா. சோ அதனால நம்ம வந்து மறுபடியும் செத்து மறுபடியும் உயிரோட வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இந்த ஹீரோன் என்ன சொல்றானா, என்ன வந்து நீ முதல்ல கொன்னுரு, என்னால என்னோட தங்கச்சி மான்ஸ்டர் கிட்ட மாட்டி கொடூரமா சாக முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே இந்த மேக்ஸ் பைபிள் என்ன பண்றானா அந்த இடத்துல இருக்கிற ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து நம்ம ஹீரோனோட கழுத்து அறுத்து அவளை வந்து முதல்ல போட்டு தள்ளிட்டு அடுத்து இவன் வேற சாகணும்ல, அதுக்காக இவன் என்ன பண்றானா அந்த இடத்துல தண்ணி வந்து சொட்டிட்டு இருக்கும். சோ அந்த தண்ணியை குடிச்சாதான் இவன் வெடிச்சு செத்து போயிடுவான்ல. சோ அதனால வேணுக்கு பண்ணி அந்த தண்ணியை குடிச்சு பைபிள வெடிச்சு செத்து போகிறான். அவ்வளவுதான். இப்ப இவங்க எல்லாருமே செத்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மணல் கடிகாரம் வந்து மறுபடியும் ரொட்டேட் ஆகி ஆனாக இப்ப எல்லாருமே மறுபடியும் உயிரோட வந்துடுறாங்க. ஆனா இந்த தடவை அவங்களுக்கு வந்த பிரச்சனை என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. உடனே நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றானா, சரி நம்ம அந்த என்ட்ரி நோட்ல போய் பார்க்கலாம் அப்படின்றத ஓபன் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட கேங் மாதிரியே நிறைய பேர் வந்து இந்த வீட்டுல மாட்டிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே சைன் போட்டது இருக்குது. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, இப்படி இந்த வீட்டுல வந்து மாட்டினவங்க எல்லாம் சைன் போட்டதுல மொத்தமே 13 சிக்னேச்சர் தான் அவங்க போட்டிருக்காங்க. 14வது சிக்னேச்சரா எதுவுமே யாருமே போடல. அதுவும் பாருங்களேன், இவங்களோட கேங்ல இருக்க லவர் பொண்ணு தானே இதுல சைன் போட்டிருப்பா, அவளோட சிக்னேச்சருமே 13 இருக்குது. சோ இத பார்த்ததுமே ஹீரோனுக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷன் ஆகுது. நம்ம இந்த இடத்துக்கு வந்து 3 தடவை இல்ல 4 தடவை தானே செத்து போயிருப்போம், என்ன 13 தடவை சைன் போட்டிருக்கோம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்த லவர் பொண்ணு கிட்ட கேட்டா, ஆமா நம்ம இந்த இடத்துக்கு வந்து தான் 13 தடவை செத்து போயிட்டோமே, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, இது சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. என்னடா 13 தடவை வந்திருக்கோமா, ஆனா எனக்கு வந்து வெறும் 4 தடவை தான் செத்த மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்ல, இதெல்லாம் கேட்ட இந்த லவர் பையனும் ஆமா அவ சொல்றது உண்மைதான், உண்மையிலே நம்ம 13 தடவை தான் செத்துருக்கோம், என்னோட போனை பாருங்க அப்படின்னு அவனோட போன்ல ரெக்கார்ட் ஆகின எல்லா வீடியோவும் காமிக்கிறான். பார்த்தா அதுல ஒரு தடவை நம்ம ஹீரோனோட மூஞ்சில வந்து ஏதோ புழு மாதிரி வந்து சடனா அது வந்து உள்ள போக நம்ம ஹீரோனோட மூஞ்சே ஒரு மாதிரி கருப்பு கலர்ல மாதிரி கொடூரமா செத்து போயிருக்கா. இதே மாதிரி ஒவ்வொரு நாள் நைட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொடூரமா செத்து போயிருக்காங்க. அதுல கடைசியா 12வது நாள் வரும்போது வழக்கம் போல எல்லாருமே செத்து போயிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே இந்த மேகன் பொண்ணு தான் வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கா. அப்ப அந்த நேரம் பார்த்து அந்த சைக்கோ டாக்டர் இருக்கான்ல, அவன் வந்து எல்லாருமே செத்து போயிட்டாங்களா இல்லையான்னு செக்அப் பண்ணிட்டு அந்த டனலுக்கு போகிற மாதிரி ஒரு பெரிய கதவு இருக்குல்ல, அந்த பாதை வழியா அப்படியே அவன் உள்ள போயிருப்பான். அப்ப
அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த மேகன் பொண்ணு அப்படியே உள்ள போகிற மாதிரி காமிச்சு இந்த வீடியோ வந்து கட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க நோட் பண்ணி பாக்குறாங்க மேகன் மட்டும் இன்னும் உயிரோட வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அந்த சைக்கோ டாக்டரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த டனல் கதை வழியா போனதுக்கு அப்புறம் அவ இன்னும் சாகல போலங்கிறது இவங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோன் அடுத்த கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த சொல்ற. அது என்னதுன்னா, இங்க பாருங்க, நம்ம வந்து என்ட்ரி நோட்ல பார்த்தபடி எல்லாருமே இதுக்கு முன்னாடி வந்தவங்க 13 தடவை தான் சைன் போட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்த 14வது தடவை யாருமே சைன் போடல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த 13வது நைட் தான் நமக்கு கடைசியான நாளா இருக்கும். இந்த நாள்ல மட்டும் நம்ம சாகாம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலன்னா நம்மளும் இந்த இடத்துல மான்ஸ்டரா மாறிடுவோம் அப்படின்னு அவ சொல்ல, இதை கேட்ட இந்த லவர் பையனும் டக்குனு அவனோட சட்டையை தூக்கி காமிச்சு அவனோட முதுகுல வந்து ஏதோ அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு காமிச்சா அவன் வந்து இப்போ நல்லாவே மியூட்டேட் ஆயிட்டான் போல. முதுகுலாம் மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டு இருக்குது. ஆனா இதை வந்து இந்த லவர் பொண்ணு பார்த்துட்டு இல்ல உனக்கு எதுவும் ஆகல அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து அப்படியே சமாதானப்படுத்தி விட்டுறா. அப்ப அந்த மேக்ஸ் பயபோல தான் சரி, அப்ப நம்ம மேகனை வந்து காப்பாத்துறதுக்காக அந்த சைக்கோ டாக்டரை வந்து நம்ம பிடிச்சாகணும். அப்புறம் நம்ம இந்த டனல் கதை வழியா நம்ம உள்ள போய் தான் ஆகணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அப்ப அந்த இடத்துல திடீர்னு அலாம் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே அவங்க ஜன்னலா திறந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி இவங்களை வந்து நிறைய மான்ஸ்டர் வந்து கொலை பண்ணிருக்கோம்ல, அதான் அந்த சூனியக்கார கடவி நிறைய மாஸ்க் போட்ட மான்ஸ்டர் அப்படின்னு எல்லாமே இப்ப இவங்களை கொலை பண்றதுக்காக வெறி கொண்டு வந்துட்டு இருக்குது. சோ இதை பார்த்து நம்ம கேங்கும் அவ்வளவுதான், நம்ம சாக போறோம், இனிமே நம்மளோட கதை முடிஞ்சுது, அடுத்து நம்மளும் மான்ஸ்டரா மாற போறோம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோன் ஏன்டா பயப்பட்டு சாவறீங்க, இவ்வளவு நேரம் நம்ம எப்போ சாக போறோம்னு நினைச்சு பயந்து தான் இப்படி செத்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம திரும்ப செத்து போயிட்டா மறுபடியும் உயிரோட வரவே மாட்டோம், அதனால நம்மளா அந்த மான்ஸ்டரான்னு பார்த்தலாம் அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துல செவுத்துல இருக்கிற கோடாரி எடுக்க, இதனால மத்த பசங்களும் அவங்களுக்கு தேவையான ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கேங் மொத்த பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த டனல் வழியா போகிற அந்த கதை ஓபன் பண்ணி அதுக்குள்ள அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பாதை வழியா உள்ள போக போக என்ன ஆகுதுன்னா, இந்த குளோர் பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, அது வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கும்ல, சொந்த இடத்துக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு இருக்குது. அதாங்க அந்த சுரங்க வேலையால ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஊரே உள்ள மண்ணுக்குள்ள போயிருக்கும்ல, அதான் அந்த குளோர் பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல இருக்கிற ஏகப்பட்ட வீடுகள் கொலாப்ஸ் ஆகி இருக்கிறத எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. சரிடா, நல்ல வேளை அந்த இடத்துல எந்த மான்ஸ்டரும் நம்மள அட்டாக் பண்ணல அப்படின்னு நம்ம பசங்க நினைச்சிட்டே மெல்ல போயிட்டு இருக்கும் போது இதை வந்துட்டான்டா சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கதவை உடைச்சுக்கிட்டு ஒரு 2 மான்ஸ்டர் வந்து நம்ம பசங்களை அட்டாக் பண்றதுக்காக துரத்த ஆரம்பிக்க, நம்ம கேங்கும் அப்படி இப்படின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி ஒரு வழியா வீட்டுக்குள்ள ஓடி வந்து பேஸ்மெண்ட்ல வந்து அப்படியே கதவை மூடிக்கிறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் மேன் இருக்கான் இல்லையா, அந்த பைப்புல அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேல இருக்க ஜன்னல் வழியா நின்று அதோட கண்ணாடியை உடைச்சிட்டு அப்படியே அந்த பேஸ்மெண்ட் குள்ள வந்துடுறான். அப்படி அந்த பைப்புல வந்ததுமே நம்ம ஹீரோனை தான் போட்டு தரலான்னு வரான். இதை பார்த்து அந்த மேக்ஸ் வந்து அந்த மாஸ்க் மேன் அட்டாக் பண்ணி அவன் பக்கம் திசை திருப்பி ஹீரோன் கிட்ட, இங்க பாரு நீ வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் மேகன் எப்படியாவது காப்பாத்து, நாங்க வந்து இந்த மொட்டை பையில நாங்க சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாஸ்க் மேன் கிட்ட இவங்க 3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோன் வந்து அந்த இடத்துல இருக்கிற இன்னொரு டோர் வழியா அந்த டாக்டர் இருக்கிற அந்த சானிட்டோரியம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் அட்டாக் பண்றதுக்காக அவளோட தங்கச்சியோட மான்ஸ்டர் வந்துருது. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கு வந்து பயங்கர கஷ்டமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவளோட தங்கச்சி வந்து முழுசா மான்ஸ்டரா மாறினதுனால இதுக்கப்புறம் நம்ம பாசங்க அமிச்சா அது வேலைக்காகாதுன்ட்டு அவ என்ன பண்றானா, அவளோட தங்கச்சி மான்ஸ்டரை வந்து அப்படியே கீழே தள்ளி விட்டு ஒரு கிளாஸ்ல அப்படியே குத்த வச்சு அவளை கொடூரமா கொன்னுடுறா. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம மேக்ஸ், லவர் பையன், லவர் பொண்ணு இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த மாஸ்மேன் கூட பயங்கரமா சண்டை போட்டு கடைசி அந்த பைபிளையே சுத்தில வச்சு அடிச்சு கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோனும் மத்த அந்த மான்ஸ்டர் கிட்ட எல்லாம் மாட்டாம அந்த பக்கம் இந்த பக்கம் ஒளிஞ்சு அவகிட்ட இருக்கிற டார்ச் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இவங்க கிட்ட எல்லாம் மாட்டாம ஒரு வழியா அந்த டாக்டர் இருக்கிற இடத்துக்கு வர, அங்க வந்து பார்த்தா ஒரு கண்ணாடி அறைக்குள்ள வந்து நம்ம மேகனை வந்து ஒரு சேர்ல வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளுக்கு ஆப்போசிட்ல நம்ம மேகனை கடிச்சு கொலை பண்ற மாதிரி ஒரு கொடூரமான மான்ஸ்டரை அந்த சைக்கோ டாக்டர் சங்கிலி மூலமா கட்டி போட்டு வச்சிருக்கான். அவன் அத்துட்டு வந்து கடிக்கணுங்கிற மாதிரி. இதை பார்த்து நம்ம ஹீரோனும் அந்த கண்ணாடி கிளாஸை உடைச்சிட்டாட்டு இந்த மேகனை காப்பாத்தலான்னு பாக்குறா. அது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உடைக்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த கதவு வர லாக்கா இருக்குது இல்ல, சாவி தேவை போல. சோ அதனால ஹீரோன் வந்து மேகன் கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ பயராம இரு, நான் அந்த சானிட்டோரியம் அந்த இடத்துல தான் அந்த டாக்டர் வந்து சாவி வச்சிருப்பான். சோ அங்க போய் அந்த சாவி எடுத்துட்டு வந்து நான் எப்படியாவது உன்னை காப்பாத்திடுறேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு ஆறுதலா நம்ம ஹீரோன் இந்த மேகன் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அந்த டாக்டர் வந்து அந்த சானிட்டோரியம்னு ஒரு ஆபீஸ்ல தானே இருப்பான், அந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்குள்ள வந்துடுறா. அப்படி வந்து ஆபீஸ்க்குள்ள வந்ததுமே அவ பின்னாடி அந்த சைக்கோ டாக்டர் வந்து அவங்கிட்ட இருக்கிற சாவி மூலமா அந்த ரூமோட கதவை க்ளோஸ் பண்ணிட்டு, என்னடே ஹீரோயின், ஒரு வழியா நான் இருக்கிற இடத்த நீ கண்டுபிடிச்சிட்ட போல அப்படின்னு நக்கலா சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினுமே, யோ சைக்கோ டாக்டர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, அதுவும் இப்படி நாங்க செத்து மறுபடியும் உயிரோட பொழைச்சு வரோமே, இதெல்லாம் எப்படி நடக்கு, இதெல்லாம் நீ எப்படிதான் பண்ணி தொலைற சொல்லியா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்க,
ஓகோ உனக்கு நான் அதெல்லாம் எப்படி பண்றேன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே. இப்போ நம்ம இருக்குமே அந்த க்ளோர் பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கு 20 வருஷத்துக்கு முன்னக்குட்டி ஒரு சுரங்க கம்பெனி பண்ண தப்புனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டு இந்த க்ளோர் பள்ளத்தாக்கு ஊர் வந்து மொத்தமா அந்த பள்ளத்தாக்கு கீழே போய் மாட்டிருக்கோம். சோ அதுல கிட்டத்தட்ட 1100 மக்கள் வந்து கொடூரமா செத்து போனாங்க. ஆனா அதுல ஏகப்பட்ட மக்கள் வந்து இன்னுமே அந்த பள்ளத்தாக்குல உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுல நீ ஒரு கேள்வி கேட்டியா, எதுக்காக நீங்க இதை பண்றீங்க அப்படின்ட்டு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, எனக்கு வந்து மத்தவங்க பயப்படுறது, டிப்ரெஷன் ஆகுறது, பதட்டம் ஆகுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை பார்த்து நான் ரசிப்பேன். சோ அதனால எனக்கு வந்து மனிதர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும்னு ரொம்பவே ஆசை. ஆனா அதை வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாதுல்ல. சோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, கவர்மெண்ட் கண்டுக்காத இந்த க்ளோர் பள்ளத்தாக்குக்கு வந்து இந்த ஊரோட பள்ளத்தாக்குல மாட்டி இருக்கிற மக்களை நான் கொண்டு போய் அவங்கள ஆராய்ச்சி பண்ணி அவங்கள மான்ஸ்டரா மாத்திட்டு இருந்தேன். ஆனா அது மட்டும் எனக்கு பத்தல. எனக்கு வந்து நிறைய மக்கள் அப்படி பண்ணி பண்ணி பார்க்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதனாலதான் டைம் லூப் ஆகுற மாதிரி நான் வந்து ஒரு மணல் கடிகாரத்தை உருவாக்குனேன். அப்படி நான் உருவாக்குன இந்த மணல் கடிகாரத்தை இந்த வீட்டுல மாட்டினேன். அதுவும் இந்த வீட்டுக்கு வந்து சாதாரணமா யாரும் வரமாட்டாங்கல்ல, அதுக்காகவே நான் அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து வேலைக்கு சேர்ந்து இங்க வர்றவங்கள டைவர்ட் பண்ணி இங்க ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு நான் அனுப்பி விட்டுருவேன். சோ அதனால இந்த வீடை வந்து ஹோட்டல் நினைச்சு நிறைய பேர் இந்த வீட்டுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் நோட் புக்ல அவங்களோட பேரை வந்து சைன் பண்ணிடுவாங்க. அப்படி அவங்க பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, எத்தனை பேர் அந்த வீட்டுக்கு அந்த நேரம் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒருத்தர் விடாம எல்லாருமே கிட்டத்தட்ட 13 நாள் ராத்திரிக்குள்ள இங்க நான் மான்ஸ்டரா மாத்தி சுத்த விட்டுருக்கிற அவங்க கிட்ட இருந்து சாகாம 13 நாள் ராத்திரிக்குள்ள அவங்க இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகணும். அதுவும் ஒருத்தர் கூட இறந்து போக கூடாது. அப்படி செத்து போயிட்டாங்கன்னா இந்த டைம் லூப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் இந்த 13 நாளுக்குள்ள மட்டும்தான். ஆனா அந்த 13 நாள் முடியறதுக்குள்ள அவங்க இந்த வேலையை முடிக்கலனா அவங்களும் நான் உருவாக்குற அதே கொடூரமான மான்ஸ்டரா மியூட்டேட் ஆகிடுவாங்க. இப்படி இந்த 13 நாள் அவங்க நரக வேதனைப்பட்டு சித்திரவதைப்பட்டு உயிருக்கு போராடுறத பார்க்கும்போது நான் அதை பார்த்து ரசிப்பேன். அதுக்காக தான் இதெல்லாம் ஹிடன் கேமரா வச்சு நான் டிவில பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இதனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இதுலயும் உன்னோட தங்கச்சி மெலினா இருக்கால, அவ கடைசி நைட்டான அந்த 13வது நாள் அன்னைக்கு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியே வந்துட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னா அவ இந்த டைம் லூப்ல இருந்து தப்பிச்சிருவா. ஆனா அவளோட கெட்ட நேரம் கடைசி அந்த செகண்ட்ல அந்த மாஸ்க் போட்ட மேன் கிட்ட மாட்டி அவளும் மத்தவங்க மாதிரி கொடூரமா செத்து போய் இப்ப மான்ஸ்டரா சுத்திட்டு இருப்பா. அதை நீயே பார்த்திருப்ப. இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சைக்கோத்தனமா பேசுறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயினும், ஓகோ மத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நீ ரசிக்கிறியா, இருடா நான் உன்னை என்ன பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, இதே ரூமுக்கு மேல இருக்கிற பைப்ல இருந்து தண்ணி சொட்டு சொட்டா கீழே விழுந்துட்டு இருக்கும். ஆக்சுவலி இந்த தண்ணியை குடிச்சாதான் வெடிச்சு செத்து போயிருவாங்கல்ல. சோ அந்த சொட்டு சொட்டா விழுற தண்ணியை வந்து இந்த சைக்கோ டாக்டர் குடிக்கிற அந்த காஃபி கப்ல வந்து விழுற மாதிரி வச்சிடறா. அதாவது அந்த சைக்கோ டாக்டர் திரும்பி இருக்கிற கேப்ல தான் அப்படியே நம்ம ஹீரோயின் வச்சு விட்டுருப்பா. அது தெரியாம அந்த பைப்ல அந்த காஃபி எடுத்து குடிச்சு அடுத்த செகண்ட்லயே பார்த்தா அவனுக்கு திடீர்னு வயிறு வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த ஹீரோயினும், டே என்ன மொட்டை உனக்கு என்ன வயிறு வலிக்குதா, ஏன்டா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு விசித்திரமான மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சு அறிவியலுக்கும் மந்திரத்துக்கும் சம்பந்தப்பட்ட இப்படி ஒரு வேலையை செஞ்சு எத்தனை பேரை நீ கொடூரமா கொலை பண்ணி மான்ஸ்டரா மாதிரி இருக்க, அதனால நீ செத்து போடா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட்லயே இந்த ஒரு சொட்டு தண்ணியை குடிச்சதுனால அந்த சைக்கோ டாக்டர் வெடிச்சு கொடூரமா செத்து போகிறான். அப்புறம் என்ன, அந்த சைக்கோ டாக்டர் உடம்புல இருந்த சாவி எடுத்துக்கிட்டு ஒரு வழியா நம்ம மேகனை வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே காப்பாத்துறா. அப்படி காப்பாத்தின கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டரை வந்து சங்கிலியால கட்டி போட்டிருப்பான் அந்த சைக்கோ டாக்டர். அந்த சங்கிலியை பிச்சுக்கிட்டு நம்ம மேகன் அட்டாக் பண்ணலான்னு அந்த மான்ஸ்டர் வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோன் வந்து அந்த ரூமோட கதவை க்ளோஸ் பண்ணி சாவியை போட்டு லாக் பண்ணி அந்த மான்ஸ்டரை அந்த இடத்துல மாட்ட வச்சுட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறா. ஏன்னா அந்த டாக்டர் அதுதானே சொல்லியிருப்பான், எல்லாருமே உயிரோட தப்பிச்சிட்டாங்கன்னா இந்த டைம் லூப் வந்து கட் ஆயிரும்ல. சோ அதனால வெறி கொண்டு ஓட ஆரம்பிக்கிறா. அதே நேரம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பக்கம் 3 பேர் இருக்காங்கல்ல, அதாங்க மேக்ஸ், லவர் பையன், லவர் பொண்ணு 3 பேருமே அங்க இருக்கிற மான்ஸ்டர் கிட்ட எல்லாம் அப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆகி ஒரு வழியா அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அங்க இருக்கிற படிக்கட்டு மூலமா ஏறி ஸ்டார்டிங் சீன்ல நம்ம இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கலர் இருக்கிறத பார்த்திருப்போம்ல, அது வழியா அவங்க மண்ணை தோண்டுகிட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு மேல வராங்க. கடைசியா நம்ம ஹீரோனும் அப்படியே வெளியே வரலான்னு பார்க்கும்போது அவளோட காலை பிடிச்சு இந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த மான்ஸ்டர் எல்லாம் பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலி இப்ப மட்டும் இந்த மான்ஸ்டர் எல்லாம் நம்ம ஹீரோனை கொன்னுட்டானா இந்த டைம் லூப் வந்து கட் ஆகாம மறுபடியும் ஆன் ஆகி கூடவே இந்த 13 நாள் என்ன முடியாதனால மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து நம்ம ஹீரோயினையும் சேர்த்து எல்லாருமே இந்த கொடூரமான மான்ஸ்டரா மாறிடுவாங்க. சோ அதனால நம்ம ஹீரோன் அவ்வளவுதான்டா நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மேக்ஸ் வந்து இழுக்க, கூடவே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இழுத்து ஒரு வழியா நம்ம ஹீரோயினை மேல தூக்க, அப்ப அந்த நேரம் பார்த்து அந்த மணல் கடிகாரம் இருக்குல்ல, அந்த நேரம் கரெக்டா டைமும் முடியுதா, கூடவே அந்த நேரம் சூரியனும் உதயுதா. அவ்வளவுதான். இப்ப இந்த டைம் லூப்ல இருந்து நம்ம ஹீரோனோட கேங் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு நேரம் அவங்க சுத்தி இருக்கிற இடத்த ஃபுல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கும்ல, அந்த மழை நின்று அந்த இடமே ரொம்பவே இயற்கையா ரொம்பவே அழகா மாறுது. அப்புறம் என்ன, நம்ம பசங்க ரைட்டரா நம்ம தங்கச்சியை காப்பாத்த வந்து நம்மளோட உசுறு போயிருக்குண்டா, முதல்ல இந்த இடத்த விட்டு ஓடணும்டா அப்படின்ட்டு நம்ம கேங் எல்லாருமே கார்ல ஏறிக்கிட்டு ஒரு வழியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷம் ஆகுது, பனிகாலமே வந்துருது. அப்ப இதே க்ளோர் பள்ளத்தாக்குல இருக்கிற வீட்டுக்கு வழி மாதிரி ஒரு கார் வந்து அவங்களும் டைம் லூப்ல மாட்டிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க.
பாருங்க, இதோட இந்த படமும் முடியுது. ஆக்சுவலி இந்த படம் 2025ல இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்குது. ஆனா இந்த கேமை வந்து நான் 2018 19 எப்பவுமே விளையாண்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நானும் இன்டர்நெட்ல போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஓகோ இந்த கேம் நம்ம ஆல்ரெடி விளையாண்டுருக்கோம்ல, ஸோ அதனால இந்த படத்தை நம்ம சீக்கிரம் போடணுமே அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து வந்த உடனே நான் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் தொண்டையில கொஞ்சம் கிச் கிச் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான் கொஞ்சம் போடுறதுக்கு டிலே ஆயிருச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தை நம்ம ஸ்டைல்ல முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்லணுமோ அதை வந்து சொல்லி முடிச்சிருக்கிறேன். கூடவே இந்த படத்தோட கதை வந்து கேம் அளவுக்கு இல்லைனாலுமே படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த டாக்டரோட ட்விஸ்ட் ரிவல் ஆகும் போதெல்லாம் வேற லெவல்ல இருக்க போகுதுடா அப்படின்னு நினைச்சு தான் நான் பார்த்தேன். ஆனா அதுல நிறைய சம்பவம் வந்து குழப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. படமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒண்ணுமே புரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட நானுமே 2-3 டைம் அந்த சீனை வச்சு பாக்குறேன், சுத்தமா ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரை இந்த படத்தை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த டாக்டர் இந்த மாதிரி தான் ஒரு வேலையை பார்த்திருக்காரு. இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனாவும் இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரலாவும் சில விஷயத்த பண்ணதுனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைம் லூப் அவர் உருவாக்கி இருக்காருங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி இந்த படம் உங்களுக்கு அந்த லைன்ல புரியலனா மறுபடியும் வச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சரி, இவ்வளவு கஷ்டமான படத்தை இவ்வளவு ஆர்வமா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேனா, கண்டிப்பா நீங்க இதுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு இந்த படத்துக்கு 10க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுக்க போறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சரி, இதுக்கப்புறம் இதை விட ஒரு தரமான படத்தை நான் பார்த்து வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த படத்தை இந்த வாரத்திலே பார்த்துருவோம். அதுவரை இப்படிக்கு உங்கள் தமிழ் ரிகேப். See you later. டாடா, பை பை.